டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதவிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தற்பொழுது கொஷின் நம்பர் 101லேருந்து 116 வரைக்கும் ஒரு 16 வினாக்களுக்கு விடையளிக்க இருக்கிறேன். நன்றாக கவனித்து பயன்பெற வாழ்த்துக்கள். 101வது கொஸ்டின். 2:7 இன் இருமடங்கு விகிதம் எது? இருமடங்கு அப்படிங்கிறபோது 2 2 பெருக்க முடியாது. 2 × 2 7 7 × 7 அப்புறம் 2 2 4 7 49 4:49. ஆப்ஷன் ஏ இதுதான் சரியான விடை. அடுத்து 102வது கொஸ்டின். 7:5 என்ற மும்மடங்கு விகிதத்தை காண். அது இருமடங்கு 2 தடவை பெருக்கிறோம் ஒரு நம்பரையும். இது மும்மடங்கு அப்படிங்கும்போது 3 தடவை பெருக்கிறோம். 7 × 7 × 7 5 × 5 × 5 அப்படிங்கிறது 7 49 3 தடவை பெருக்கும்போது 49 × 7 343. இதை 5க்கு வந்து 125. அப்போனா ஆப்ஷன் பி 343 125 தான் ஆன்சர். அடுத்ததாக 103வது கொஸ்டின். 512:729 துணை மும்மடங்கு வீதத்தை காண். 512 என்பது 8 கியூப் மதிப்பு. 8 வட்ட 64 64 × 8 512. இது 9 கியூபின் மதிப்பு. 9 81 81 × 9 729. அதை திருப்பி அதை சுருக்கும் பொழுது விதத்தில் வரும்போது அப்படின்னா இது 8 கியூபு, இது 9 கியூப். அதனால் இந்த 8:9 விடை ஆப்ஷன் டி இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 104வது கொஸ்டின். 17:19 இன் தலைகீழ் வீதம் என்ன? இது 1 தலைகீழ்ங்கிற போது 1/17 1/17 இதை 1/19 எழுதுவோம். அப்புறம் குறுக்கு பெருக்கல் பண்ணுற போது 19 17 வந்துடும். கீழே 19 × 17 அதை விட்டுடலாம். அது பொதுவானது ரெண்டுக்குமே. அதனால் 19:17. அப்படின்னா சுருக்கமாக இதை இங்கே போடுங்க, இதை இங்கே போடுங்க. 19 அதே ஷார்ட்கட். இந்த மாதிரி கொஸ்டின் தலைகீழ் வீதம் கேட்டாவே 2 நம்பர் கொடுத்து தலைகீழ் வீதம் கேட்டாவே மாற்றி போட்டால் போதும். 19:17 ஆப்ஷன் ஏ அதான் ஷார்ட்கட். அடுத்து 105வது கொஸ்டின். 9 மற்றும் 45க்கு 3ஆம் விகிதாச்சாரம் என்ன? 3வது விகிதாச்சாரம் அப்படிங்கும்போது 9 45 9:45 அடுத்து இங்கே என்ன வரும்? அதே 3வது நம்பர் 3வது விகிதாச்சாரம் என்ன? இப்போ 9 5ஆல் பெருக்கணும். 49 வகுத்தா 5. அதாவது 9 5ஆல் பெருக்கணும். 5 9 45. அதே 5 45ஆல் பெருக்குங்க. 5 25 5 மிச்சம் 2 4 22 22 225. ஆப்ஷன் பி இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 106வது கொஸ்டின். 4 16 மற்றும் 7க்கு 4வது விகிதாச்சாரம் எது? அது 3வது விகிதாச்சாரம். இது 4வது விகிதாச்சாரம். இது 4வது விகிதாச்சாரம் அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிருக்கு. அதாவது 4:16 = 7:வாட். இதான் 4வது விகிதாச்சாரம் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், 4ஆல் பெருக்கணும். 4 16. அப்படின்னா அதே 4ஆல் இங்கே பெருக்கணும். 4 28. இதை 4ஆல் பெருக்கணும். 4 16. அதே மாதிரி இந்த 7 4ஆல் பெருக்கணும். 4 28. அதுதான் 4வது விகிதாச்சாரம் 28. ஆப்ஷன் ஏ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 107வது கொஸ்டின். 9க்கும் 64க்கும் இடைப்பட்ட சராசரி விகிதாச்சாரத்தை கண்டறியவும். 9க்கும் 64க்கும் இடைப்பட்டது விகிதாச்சாரம். இடைப்பட்ட சராசரி விகிதாச்சாரம் அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு ஷார்ட்கட். 3 ஸ்கொயர் என்னது? 9. இது 64 8 ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயரை விட்டுருங்க. 3 8 பெருக்குங்க. 3 8 24.
அதுதான் இடைப்பட்ட சராசரி விகிதாச்சாரம். 24 தான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி. 108வது கொஸ்டின். 7, 17, 22 மற்றும் 47இல் எந்த எண்ணை ஒவ்வொன்றிலும் சேர்த்தால் இந்த எண்கள் விகிதாச்சாரமாக மாறும்? கீழே ஆப்ஷன். இப்போ ஆப்ஷன் வந்து நம்ம என்ன விடைய எந்த ஆப்ஷன் கரெக்டுங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இதை ஒன்றை வந்து அதாவது ஒவ்வொரு எண்ணோட ஏதோ ஒரு எண்ணை சேர்க்கணும் கூட்டணும் அர்த்தம். எல்லா ஒவ்வொரு எண்ணோடையும் ஒரே எண்ணெய் ஒன்றிலும் இந்த கீழே 4 எந்தன்னு தெரியாது. இப்போ நம்ம இந்த ஆப்ஷன்லேருந்து வருவோம். இப்போ 1 கூட்டி போகிறோம். 7 1 8, 17 1 18, 22 1 23, 47 48. இது எதுலேயும் விகிதாச்சாரம் மாதிரி எதுவும் வரல, தெரியல. அப்போனா அதை விட்டுருவோம். ஏன்னா எதுவுமே வகுக்க முடியாது. இட் இஸ் ராங். 1 வந்து ராங். 3 பார்ப்போம். இப்போ 3 சேர்த்து பாருங்கள். 7 3 10, 17 3 20, 22 3 25, 47 3 50. இதை பாருங்கள். ஒரு 10 10, 2 10 20. அதேமாரி 1 25 25. இது 2 மடங்கு. 2 25 50 வருதுங்களா? 1 10 2 10, 1 25 2 25 50. அப்படா ஆப்ஷன் பி 3 தான் கரெக்ட் ஆன்சர். இதுக்கு 3 வந்து ஒரு எண்ணெய் சேர்த்தா அது கரெக்டான விகிதாச்சாரமாக மாறுது. அடுத்து 109வது கொஸ்டின். ஏசிபி = 2:3, பிசிசி வந்து 5:7, சிஎஸ்டி 3:10 எனில் ஏஎஸ்டி என்ன? இதுக்கு எப்படி ஒரு ஷார்ட்கட். ஏபிசிடி 4 ரேஷியோ இருக்குது. இப்படி வரிசை எழுதிங்க. இப்போ 1க்கு 1, ஏக்கு நேரம், பிக்கு நேரம், சிக்கு நேரம், டிக்கு நேரம் எழுதணும். இப்போ ஏசிபினா 2:3, ஏக்கு நேரம் 2, 3க்கு நேரம் 3. பிசிசிங்கிறப்ப 5 7, திருப்பி கீழே இருக்குது. பிசி 5 7, சிக்கு நேரம் கீழே. அடுத்து சிஎஸ்டி 3:10, சிக்கு நேரம் 3, டி வந்து 10. பாருங்கள் இப்படி ஏபிசிடி போட்டு ஒவ்வொரு நம்பர் எழுதின பிறகு இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை. 2 5 3 பெருக்கி முதல்ல போடுங்க. 7 10, 3 30. அடுத்து கடைசி நம்பர் 3 7 10. இதுக்கு பெருக்கி கடைசியில் போடுங்க. 21 21 × 10 210. இப்போ இங்கே ஒரு நம்பர், இங்கே நம்பர். இதை பாருங்கள். இப்போ நேரம் இதையும் பெருக்குங்க. ஒன்றும் கஷ்டமே இல்லை. 3 15. அடுத்து இந்த நம்பர் இப்போ இங்கே பக்கத்தில் இதை பெருக்குங்க. 3 15, 15 3 45. அடுத்து இந்த 2 நம்பர் பெருங்க. இதுக்கு பக்கத்தில் மேலே போகும்போது பக்கத்தில் இந்த நம்பர் இருக்குது. இது எப்படி? 3 15, பக்கத்தில் இந்த நம்பர் பெருக்கி போட்டாச்சு. அதேமாதிரி இதையும் பெருக்கி 21, பக்கத்தில் இந்த நம்பர் 21. 21 3 பெருக்குன்னா 3 3 16 63. தெரிஞ்சுச்சிங்களா? இன்னொரு சொல்கிறேன். இப்படி இந்த நம்பரை 7 10 3 30 இங்கே போட்டுருங்க. கடைசியில் 3 21 10 210 கடைசியில் போட்டுருங்க. இப்போ 3 15, இதுக்கு வரும்போது பக்கத்தில் இந்த நம்பர் 15 3 45. அதேமாரி அடுத்து இங்கே இங்கே போடுறதுக்கு 3 21 மேலே போகணும், பக்கத்தில் இந்த நம்பர் 3 21 3 பேருக்குன்னா 63. இதுதான் 63 தான் இதுக்கு இங்கே. அப்புறம் 30 45 63 210. இப்போ இங்கே என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏடி என்ன? அப்புறம் ஏடி இது ஃபஸ்ட்டு இது ஏ, கடைசி இது டி. இதை மட்டும் எடுத்துட்டால் போதும். ஏ/டி. இப்போ இதை சுருக்கலாம். ஒரு 0 கேன்சல், 1 3 3, 7 3 21. அப்படின்னா 1:7 தான் ஆன்சர். 1:7 ஆன்சர். ஆப்ஷன் எங்கே இருக்குது? இங்கே ஏ.
இதுதான் விடை. அடுத்த 110வது கொஸ்டின். ஏஎஸ்டிபி பிஎஸ்டிசி 87, ஏஎஸ்டிபி பிஎஸ்டிசி என்னது? ஏஎஸ்டிபி 3:4, பிஎஸ்டிசி 8:9 எனில் ஏஎஸ்டிபி பிஎஸ்டிசி ஷார்ட்கட் மெத்தட். அதே மாதிரி தான் போனங்களுக்கு போட்ட மாதிரி ஏபிசின்னு போட்டுங்க. ரொம்ப சிம்பிள் ஷார்ட்கட் மெத்தட். ஏக்கு நேராக 3, பிக்கு நேராக 4 ஏஎஸ்டிபி. அடுத்து பிசிசி பிக்கு கீழே 4க்கு அடுத்த நம்பர் 8, 9. 8 ஈஸ்ட் சிங்கிறது இங்கே சிக்கு நேரம் கீழே, இதுக்கு நேரம் பிள்ளைங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. போன இடம் பார்த்த மாதிரி தான். 3 இந்த நம்பரை பெருங்க 3 24. கடைசி நம்பர் பெருக்கி நீங்கள் கடைசி போடுங்க 94 36. இடையில இது ரெண்டையும் பெருங்க அப்படியே, ஒன்றும் கஷ்டமே இல்லை. 4 32. வெரி வெரி சிம்பிள். எப்போயுமே யூ நெவர் ஃபர்கெட். ஈவன் இஃப் யூ திங்க் இட் இஸ் இம்பாசிபிள் டு ஃபர்கெட். ஓகே, இப்போ மதிப்பை கண்டறியும். இப்போ ஏஎஸ்டி பிஎஸ்டிசிங்கிற ரேஷியோ தான். இதை நம்ம சுருக்கலாம், 4ஆல் சுருக்கலாம். அருளாங்க 24, இன்னாங்க 32, 94 36. இதுக்கப்புறம் சுருக்க முடியாது. இது 2ஆல் தான் அடிக்கும், ஆனால் இது 3ஆல் அடிக்குது. அதனால் அது ஒரே எண்ணால் தான் அடிக்கணும். ரேஷியோ வந்து கேன்சல் பண்ணுறது ஒரே எண்ணால் தான் டிவைட் பண்ண வேண்டும். அப்புறம் 6:8:9 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. இதுதான் கரெக்டாக ஆன்சர். ரேஷியோவில் இதுதான் ஒன்றும் இதே மாதிரி தான். ஓகே, அடுத்து 111. நூற்றி 11வது கொஸ்டினுக்கு 1/2 ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2/5 ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் சி எனில் ஏஎஸ்டி பிஎஸ்டிசி கேட்டிருக்காங்க. ரைட், இந்த கணக்கு வந்து நம்ம ஆப்ஷன்லேருந்தே ஒவ்வொன்றும் செக் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி விட எதுன்னு பார்த்துக்கலாம் ஈஸியாக. வெரி வெரி சிம்பிள். இப்போ ஏ எடுத்துக்கிறோம். அதாவது ஏஎஸ்டிபிஎஸ்சி இது ஏ, இது பிசி. ஏக்கு பதிலாக 4 போட்டணும், இங்கே பி பதிலாக 5 போட்டணும், இங்கே சி பதிலாக 6 போட்டு சுருக்கி பார்ப்போம். இப்போ 1/2 ஆஃப்னா இன்ட்டுங்க, ஒன்று கஷ்டம் இல்லை. ஆஃப்னா இன்ட்டு. இப்போ ஏக்கு வந்து 4 போட்டு பார்ப்போம். 1 2 2 2 4. அடுத்து பிக்கு வந்து 5 போட்டு பார்ப்போம். அது இன்ட்டு 5ன்னு அர்த்தம். பி 5 5 கேன்சல், இங்கே 2 வருது, இங்கே 2 வருது. அடுத்து சி பதிலாக 6. 1 3 3 2 3 6. அப்படின்னா பாருங்கள் 2, இங்கே 2 தான், இங்கேயும் 2 தான். அப்படின்னா எல்லாம் ஈக்குவல் தானே. 2 = 2, 2 = 2. அப்படியே இது கரெக்டு. அப்படின்னா ஏஎஸ்டி பிஎஸ்டிசி வந்து ஆப்ஷன் ஏ. இதுதான் சரியான விடை. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து 112வது கொஸ்டின். இப்போ இந்த 112வது கொஸ்டினுக்கு 4A = 5B மற்றும் 7B = 9C எனில் ஏஎஸ்டிபி = வாட்? சரி, இப்போ A/B, ஏ இந்த பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் A/B இங்கே வந்துடும், இங்கே ஈக்குவல் டு 5/4 வந்துடும். அப்புறம் ஏஎஸ்டிபி எவ்வளவு? 5:4. போன கணக்கு மாதிரி ஏபிசின்னு போட்டுங்க, ஏன்னா ஏஎஸ்டிபிசி இங்கே இருக்குது. இப்போ ஏஎஸ்டிபி வந்து ஷார்ட்கட்டாக வேணால் இங்கே ஏஎஸ்டிபிக்கு வந்து 5:4. ஏக்கு நேரம் 5, பிக்கு நேரம் 4. அது மாதிரி நான் 7B = 9Cனாக்கும். இப்போ பிஎஸ்டிசி வந்து 9:7. ஏன்னா B/C குறிப்பெருக்கள் B/C இங்கே வந்துடும், இங்கே 7 கீழே வந்துடும், 9/7. அப்படின்னா பிஎஸ்டிசி வந்து 9:7. அது ஷார்ட்கட்டை என்ன சொல்கிறேன்? பிஎஸ்டிசிக்கு 9:7, ஏஎஸ்டிபிக்கு 5:4, பிஎஸ்டிசிக்கு 9:7. அப்படி ஷார்ட்கட்டில் மனசு வச்சுங்க. ஃபாஸ்ட்டாக போட்டு பழகணும். ஓகேங்களா? அப்படின்னா பிஎஸ்டிசி எவ்வளவு? 9:7. பிக்கு நேரம் 9, சிக்கு நேரம் 7. இப்போ போனாலும் போட்ட மாதிரியே தான், ரேஷியோ கணக்கு போட்டோம் அதே மாதிரி தான். இப்போ இது பாருங்க 50 45.
கடைசி நம்பர் இதையும் பெருக்க 4 28. இது ஏக்கு, இது சிக்கு. நடுவில் ரெண்டையும் டேரெக்டாக பெருங்க. 9 36. அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். இதை விட ஷார்ட்கட் எப்படி கண்டுபிடிக்க முடியுங்க? இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு ரைட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே. ஏன்னா தான் தெரிஞ்சது பிறருக்கு சொல்லி தருவதில் மகிழ்ச்சி. கணக்கில் தவிர வேறு எதுவும் இல்லைங்கிறத நானும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்களும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் 45 36 28 எங்கே இருக்குது பாருங்கள். ஓகே. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்புறம் ஏசிபிஎஸ்டிசி அடுத்து டி கொடுத்தாலும் இதே மெத்தட் தான். ஏபிசிபி சிடி போட்ட ஏற்கனவே ஒரு கணக்கு போட்டிருக்கேன். 4 ரேஷியோ இருந்தால் இது 3 ரேஷியோக்குள்ளது இந்த மாதிரி எல்லாமே இந்த கணக்கில் இது பூரா அப்படி தான் வருது. வெரி வெரி சிம்பிள், ஒன்றும் கஷ்டமே இல்லை. ரேஷியோ கணக்கு வந்தால் பட்டை கலப்பணுங்க. ஓகேங்களா? பட்டை கலப்பை எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்து 113வது கொஸ்டின். ஏ இஸ் ஈக்குவல் டு 1/4b மற்றும் b இஸ் ஈக்குவல் டு 1/2c எனில் ஏசிபிஎஸ்டிசி. இதுவும் அதே மாதிரி தான், ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க. இப்போ ஏபிபி இங்கே வந்துச்சுன்னா என்னது? ஏசிபிஎஸ்ன்னு போட்டுங்க. அதே மாதிரி தான் ஏபிபி அப்படிங்கிற 1/4 1 4. b/c இங்கே வந்துடும். அப்போனா பிசிசி வந்து 1/2. பிக்கு நேரம் 1, சிக்கு நேரம் 2. கோட்டை போடுங்க. நேரம் இதையும் பெருக்குங்க. 1 1. இதை பெருக்கி கடைசியில் போடுங்க. இதையும் பெருக்கி இங்கே முதல் போடுறோம். கடைசி நம்பரையும் பெருக்கி 2ஐயும் பெருக்கி கடைசியில் போடுறோம். 4 2 8. இப்போ நேரம் இது 4 வெரி வெரி சிம்பிள். 148. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். 148 இங்கே இருக்குது. அப்போனா ஆப்ஷன் சி இஸ் எக்ஸாக்ட் ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின் 113. ஓகே. நெக்ஸ்ட் 114. 114வது கொஸ்டின். 114வது கொஸ்டின். P is to Q is to R is equal to 2 is to 3, 2 is to 3 is to 4. அதாவது முதல் P இது QR எனில் P by Q, Q by R, R by P அதன் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. PQRங்கிற வரிசை இப்போ P by Q அதாவது 2/3, 3/4, 4/3, 4/2. பாருங்கள், P by Qனா 2/3, Q by R 3/4, R by P 4/2. ரேஷியோ. இப்போ எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. 2 வந்து இதுக்குள்ளே இருக்குது. 4 வந்து 2 2 4 பிரிக்கலாம். அப்படியே மறைச்சிக்கலாம். 4 3 12 இது எல்சிஎம். 12 3 வச்சா 4, 4 12 4 2 8. மேலே பிரிக்கிங்க. 12/4 3, 3 9. இதை இதால் வகுத்து வரதை மேலே பெருக்கணும். 12/2 6, 6 4 24. இப்போ கீழே உள்ளதை நீங்கள் விட்டுறலாம். ரேஷியோங்கிற போது மேலே உள்ளது மட்டும் எடுத்தால் போதும். கீழே உள்ளது எல்லாம் காமன். அதனால் 8 9 24 எங்கே இருக்குது? 8 9 24 ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்க. இதுதான் விடை. வெரி வெரி சிம்பிள். அடுத்து 115வது கொஸ்டின். கொஸ்டின். A/7 ஈக்குவல் டு B/9 ஈக்குவல் டு C/11 எனில் ASBCயை காண்க. இந்த மாதிரி இருந்தாவே இதை போல் அப்படியே தலலாக போட்டுங்க. அப்போனா 7:9:11 அதுதான் விடை. வெரி வெரி சிம்பிள். இந்த மாதிரி கேட்டாவே என்ன செய்றீங்க? A/something, B/something, C/something அப்படின்னா ASBC கேட்டால் கீழே உள்ள நம்பரை வரிசையாக போட்டுங்க. 7 9 11. 7 9 11 ஆப்ஷன் சி. இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 116வது. A 2B என்றால் A + B by A - Bயின் மதிப்பு என்ன? வெரி வெரி சிம்பிள்.
பாருங்கள், a + b / a - b மதிப்பு காணணும். என்ன கொடுத்துருக்கான்? a = 2b, a = 2b + b. அதே மாதிரி கீழே ஏக்கு பதிலாக 2b சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் a = 2b ஹியர், a = 2b - b. இப்போ 2b ஒரு b, இங்கே ஒரு b 3b, 2 + 1 3b. இங்கே ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று தான், 2b - 1b, b மட்டும்தான். b கேன்சல், அப்படின்னா b மட்டும்தான் ஆன்சர். ஆப்ஷன், வேர் இஸ் ஆப்ஷன்? C is 3. This is exact answer. ஓகே, இன்று வரை 116 கொஸ்டின் மொத்தமாக பார்த்துருக்கோம். இன்று மட்டும் 16 கொஸ்டின் I upload here. So all of you watch this and understand and follow the easy method to write it in your examination of TNPSC. தோழர்களே, இதெல்லாம் கடைப்பிடித்து TNPSC தேர்வில் நீங்கள் இந்த எளிய இனிய முறையை கடைப்பிடித்து வேகமாக ஆன்சர் கண்டுபிடித்து கோடிங் சீட்டில் எழுதி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். அடுத்த வீடியோ தொடரும் வரை உங்களுக்கு விடைபெறுவது கணபதி, மேஜிக் ஸ்கொயர் டேபிள் கணபதி. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you very much. See you in the next video. Bye bye.